அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உறவுகளே, நிதானம் என்ற தலைப்பினூடாக ஒரு சில செய்திகளை ஞாபகப்படுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன். திருமறையில் அல்லாஹு தஆலா வதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நபியே நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள், மூமின்களாகிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உங்கள் ஞாபகமூட்டம் பிரயோஜனம் அளிக்கும் என்ற அடிப்படையில் நிதானம் என்ற செய்தியை நாம் இன்றைக்கு நிதானமாக பார்க்க இருக்கிறோம். நிதானம் என்றால் என்ன? நிதானத்துக்கும் இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது என்ற ஒரு தேடல் இந்த சமூகத்துக்கு முக்கியமானது. ஆரம்ப பள்ளி வகுப்பில் ஒரு மனிதனுடைய அவசரத்துக்கும் ஒரு மனிதனுடைய நிதானத்துக்கும் ஒரு ஆமையையும் ஒரு முயலையும் செய்து கதை சொல்வார்கள். ஆமையுடைய வேகம் முயலுக்கு முடியாது, முயலுடைய நிதானம் ஆமைக்கு முடியாது என்று மாற்றி சொன்னால் உலகமே இருண்டு போய்விடும். ஒரு முயலினுடைய வேகத்தில் ஒரு ஆமையால் ஓடவும் முடியாது, ஒரு ஆமையினுடைய நிதான ஓட்டத்தில் ஒரு முயலால் நிற்கவும் முடியாது. இந்த உலகம் அப்படிப்பட்டதாக மாறிவிட்டது. உலகத்தை நேசிக்கக்கூடிய மனிதன் முயல் வேகத்தில் முன்னேற முயற்சி பண்ணுகிறான். மறுமையை நேசிக்கும் மனிதன் ஆமை வேகத்தில் இருந்ததை இழந்து விடுகிறான். உறவுகளே, இஸ்லாம் ஏன் எங்களுக்கு நிதானத்தை இஅ்திதாலை கடமையாக்கி இருக்கிறது? நிதானம் என்றால் என்ன என்ற ஒரு செய்தியை நாங்கள் ஆரம்ப பள்ளிக்கூடத்திலிருந்து படித்தாலும் இஸ்லாமிய வரையறையிலிருந்து அவங்க படித்தது ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும். நிதானம் என்று சொன்னால் எந்த ஒரு முடிவையும் நாங்களாக எடுக்காமல் இறைவனிடத்தில் சமர்ப்பித்து இறைவன் தரக்கூடிய முடிவை தாமதித்து எடுத்தல் தான் நிதானமாகும். அந்த நிதானம் மிகப்பெரிய வெற்றியையும் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிவிடும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு இறுதியாக வந்த நபி. அல்லாஹு தஆலா அவசரப்படக்கூடியவனாக இருந்திருந்தால் என்ன செஞ்சிருக்கணும்? ஆத நபியோடு நபித்துவத்தை முடித்து அங்கிருந்து தௌஹீதை கொண்டு வந்திருக்கணும். ஆனால் அல்லாஹு தஆலா ஷைத்தானுக்கான அவகாசத்தை கொடுத்து, மனிதனுடைய அவசரத்துக்கான அவகாசத்தை கொடுத்து, மனிதரில் யாரு சிறந்தவர்களோ அவர்களுக்கு நிதானத்தை கொடுத்து இஸ்லாத்தை கொடுத்திருக்கிறான். அப்ப யாரெல்லாம் அவசரப்படுவார்களோ அவர்கள் இந்த உலக வாழ்க்கையையும் மறுமை வாழ்க்கையையும் இந்த உலகத்தினுடைய ரெஸ்பெக்டையும் இழந்து இருப்பார்கள். அவசரக்காரர்கள். நிதானத்தோடு உள்ளவர்கள் இம்மையில் வாழ்வதற்கான வாழ்வாதாரத்தையும் மறுமைக்கான வெற்றிக்கான அடித்தளத்தையும் சமூகத்துக்கு மத்தியில உயர்ந்தவன் என்ற பகுதியையும் பெற்றுக்கொள்வார்கள். எனவே இஸ்லாம் எங்களிடத்தில் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கான்செப்ட், நிதானமாக இருங்கள். ஒரு நிதானமாக எதையும் கையாளும் போது நமக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். அதனாலதான் பொய்யான ஒரு விடயமாக இருந்தாலும் இஸ்லாம் நிதானத்தை கையாளுமாறு சொல்கிறது. அது என்ன பொய்யான விஷயம்? நம் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வை தவிர மற்ற எல்லா கடவுளும் பொய், எதிலையும் உண்மை கிடையாது. யார்கள் எதை சித்தரித்தாலும் அவைகள் பொய்யில் போய் முடியும் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த பொய்யை அவசரப்பட்டு நாங்கள் உடைக்க முடியுமா? அந்த பொய்யை அவசரப்பட்டு நாங்கள் விமர்சிக்க முடியுமாண்டா முடியாது. அல்லாஹ் தஆலா தன் திருமறையில சொல்லும் போது, நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், அவர்களுடைய கடவுளை நீங்கள் எல்லை மீறி திட்ட வேண்டாம், அவர்கள் கடவுளை நீங்கள் திட்ட வேண்டாம். அப்படி நீங்கள் நடந்து கொண்டால் உங்கள் இறைவனாகிய அல்லாஹ் விடயத்தில் அவர்கள் எல்லை மீறி திட்டி விடுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த உலகத்தில் வாழும் போது நிதானத்தை கையாளுமாறு சொல்கிறான். உண்மையிலேயே அல்லாஹ்வை தவிர மற்ற எதுவும் கடவுள் கிடையாது என்பது ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தெரியும். ஆனால் அவருடைய அவசர புத்தி, அவருடைய முன்னோர் புத்தி, அவருடைய பரம்பரை புத்தினால் என்ன செய்வாங்க? இப்ராஹிம் நபிக்கு சொன்ன அதே வார்த்தை தான் நமக்கும் சொல்லுவாங்க. இன்னா வஜதுனா ஆபாஅனா, எங்கள் மூதாதையர்களை இப்படித்தான் கண்டு கொண்டோம், அதுவே எங்களுக்கு போதுமானது, நாங்கள் இப்படியே இருந்துட்டு போய்த்துறோம் அப்படின்னு அவசரப்பட்டு வார்த்தையை போட்டு மாட்டிக்கொள்வார்கள். ஆனா அல்லாஹ் தஆலா அந்த விடயத்தில் நமக்கு அவசரப்பட சொன்னானா?
நீ ஏசிட்டு வா திட்டிட்டு வான்னு சொன்னானால கிடையாது. நீ அவசரப்படாத, நிதானமா இரு அப்படின்ற செய்தியை குர்ஆன் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. அவ உலகத்தை படைத்த இறைவன் அவன் அல்லாஹ் மட்டும்தான், அது உண்மை என்று தெரிந்திருந்தாலும் பொய்யான கற்பனையில் வாழக்கூடிய மக்களை பொய்ப்பிக்க தேவையும் இல்லை, அவர்கள் விமர்சிக்க தேவையும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி எங்களுக்கு நிதானத்தை கடைபிடிக்க சொல்கிறான். அதே மாதிரி இந்த வேகத்தில் விவேகத்தில் உள்ளவர்களுக்கு இஸ்லாம் எந்த இடத்திலும் பதவியை கொடுக்கவில்லை. உங்களுக்கு தெரியும், பரா இப்னு மாலிக் என்கின்ற சஹாபி, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அண்ணன் பரா இப்னு மாலிக், இவர் அவருடைய வேகத்துக்கும் விவேகத்துக்கும் வாழ்வீச்சுக்கும் யாரும் ஈடு கொடுக்க முடியாது. அவர் மரண தருவாயில் ஒரு வார்த்தை சொல்கிறார், நான் காவிர்களை 100க்கு மேல் கொண்டிருக்கிறேன், ஆனால் அல்லாஹ் எனக்கு ஷஹாதத்தை தரவில்லை, அதாவது என்னை ஒரு முஜாஹிதாக மரணிக்க செய்யவில்லை, நான் படுத்த படுக்கையில் மரணிக்க போகிறேன் என்று கவலைப்படுகிறார். இவர் காலித் இப்னு வலீதை விடவும் மிஞ்சிய ஒருத்தராக இருந்தார். ஆனால் அவருக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்யவில்லை, காலித் இப்னு வலீதுக்கு கொடுத்த அந்த தலைமைத்துவத்தை, அம்ர் இப்னு ஆஸுக்கு கொடுத்த தலைமைத்துவத்தை, ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அலி இப்னு அபீ தாலிப் கொடுத்த ரலியல்லாஹு அன்ஹு தலைமைத்துவத்தை பரா இப்னு அனஸுக்கு ரசூலுல்லாஹ் கொடுக்கவில்லை. ஏன்னா அவர்கிட்ட நிதானம் இல்லை, வேகம் இருந்துச்சு, விவேகம் இருந்துச்சு, வாழ்வீச்சின் உச்சத்தை அடைந்தவர். எந்த அளவுன்னா ஹைபர் யுத்தத்தின் போது அந்த ஹைபர் கோட்டையை சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் உட்பட எல்லோரும் முற்றுகையிடுகிறார்கள். அந்த உள்ளுக்கு இருந்த யூதர்கள் சங்கிலியால் செய்த கொக்கிகளை நெருப்பால் பத்த வைத்து அப்படி நெருப்போடு வீசுகிறார்கள். அது அகப்பட்டுக் கொள்கிறார் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, தன்னுடைய தம்பி அகப்பட்டுக் கொள்கிறார். இதை பார்த்து இழுபடும் போது பரா இப்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பாய்ந்த அந்த இரும்பு கம்பியை, நெருப்போடு இரும்பு கம்பியை கையில் சுத்தி பிடித்து தன் தம்பியை கலட்டி விட்டு அதை வீசி விடுகிறார். கையெல்லாம் எரிஞ்சு போய் விடுகிறது. அவ்வளவு வேகம் கொண்டவர். இன்னும் சொல்ல போனால் அந்த யுத்தத்தில் அந்த கோட்டையை உடைப்பதற்கு யாராலும் முடியாது. பரா இப்னு அனஸ் சொல்கிறார், என்னை ரொம்ப மெலிஞ்சவர், அடிக்கிற காத்து பறந்து விடுவான்னு சொல்லுவோம் இல்ல, அப்படி மெலிஞ்சவர், ஆனா சுழற்சி வேகத்தில் அதி வீரம் கொண்டவர். இவர்கிட்ட நிதானம் கிடையாது. பின்னுக்கு வர்றாங்களே என் சமூகம் இவர்களை பாதுகாக்க அந்த சிந்தனை கிடையாது. வந்தவா வராட்டி போட்டு வீசிட்டே போவார். இவர் சொல்கிறார், என்னை வீசுங்கள், நான் அந்த கோட்டை கதவை திறக்கிறேன் என்று சொல்லி கேடயத்தில் வைத்து வீசுகிறார்கள். அங்கு வைத்து ஒத்த கையில் வாளையும் ஒத்த கையில் கதவையும் பிடித்து அந்த இடத்துக்கு வருவதற்கு ரொம்ப தூரம் போகணும். ஒரு வீச்சில் 80 பேர்களை வெட்டி சாய்த்து விட்டு கதவை திறந்தார். அவ்வளவு வீரமிக்கவர். ஆனா நிதானம் இருக்கல்ல. அதனால அல்லாஹ்வுடைய தூதர் நிதானம் இல்லாத பரா இப்னு அனஸுக்கு என்ன செய்யவில்லை, பதவி என்கின்ற ஒன்றை, அதிகாரம் என்ற ஒன்றை கொடுக்கவில்லை. கொடுத்தால் என்ன நடக்கும் தெரியுமா, போறவங்க திரும்பி வராத அளவுக்கு நடந்துரும். அப்ப அதனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமைத்துவத்தை செலக்ட் பண்ணும் போது, தலைமைத்துவத்துக்கு ஆளை எடுக்கும் போது நிதானம் உள்ளவர், தூரத்து சிந்தனை கொண்டவர், சமூக அக்கறை கொண்டவர், சமூக விடயத்தில் நிதானம் கொண்டவராக இருக்கணும் என்ற ஒரு செய்தியை அனஸ் அதாவது பரா இப்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு விவகாரத்தில் ரசூல் நடந்து கொண்டார்கள். வீரம் என்பது ஒரு விடயத்தில் ஆதிக்கத்தை செலுத்தி விடாது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அவ இஸ்லாம் வீரத்தை மட்டும் சமூகத்தினுடைய அடிப்படையில் கொண்டு வரவில்லை, நிதானத்தை தான் மையப்படுத்தியது. அதனால அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது குந்து கைர உம்மத்தின் உஹ்ரஜத் லின்னாஸ், இந்த சமூகத்தில் வெளியானதிலே நீங்க சிறந்தவர்கள் என்று சொல்லிவிட்டு காரணத்தை அல்லாஹ் பல பல இடங்களை சொல்லுகின்ற பொழுது நீங்கள் நடுநிலைமையான சமூகமாக வாழ்றீங்க என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ அவசரப்படவும் மாட்டீங்க, ஆவேசப்படவும் மாட்டீங்க, நிதானம் இல்லாமல் நடந்து கொள்ளவும் மாட்டீங்க, நேர்மையாக நடந்து கொள்வீர்கள் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் சொல்கிறான். அதே மாதிரி அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த நிதான தன்மையை சொல்லி தருகின்ற பொழுது நமக்கு எந்த அளவு தூரம் நமக்கு கடைபிடிக்க சொல்கிறான் என்று சொன்னால், எந்த அளவு தூரம் சாணக்கியமாக நடந்து கொள்ளுங்கள் சொல்கிறான் என்று சொன்னால், சமூகத்துக்கு மத்தியில் வரக்கூடிய பிரச்சனையை பூதாகரமாக்கி அங்க பரப்பி இங்க பரப்பி 4 பேருக்கு முன்னாடி பரப்பி கேவலப்படுத்த பின்னாடி தான் இன்றைக்கு என்ன செய்யுது, நிர்வாகத்துக்கு வந்து சேருது. ஆனா அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், வலவ் ருத்து இலா ரசூலி வ இலா உல் அம்ரி மின்ஹும்,
லஅலிமஹு அல்லதீன யஸ்தம்பிதுன மின்ஹும். உங்களுக்கு ஒரு பயம், ஒரு அட்டாக், ஒரு பாதுகாப்பு இல்லாத தன்மை, ஒரு ஏதோ ஒரு அதிர்வான ஒரு செய்தி உங்களுக்கு வந்தால் நீங்க என்ன செய்யுங்க, ரசூலுக்கிட்டையும் அதிகாரம் கொடுக்கப்பட்ட, எப்படி அல்லாஹ் சொல்கிறான், இதா உலில் அம்ரு மின்ஹும், உங்களில் யாருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவரிடத்தில் வந்து முறையிடுங்க. இன்னைக்கு அப்படியே நடக்குது. ஊர் முழுக்க நாரடிச்சு விட்டு கடைசியா வந்து தலைவர் சொல்றது, தலைவரை இப்படி நடந்துக்கிட்டா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஊர் முழுக்க செய்தியை பேசி அப்பதான் தலைவர் வந்து சொல்வார். இதா இஸ்லாம் சொல்லுது? இதை இஸ்லாம் சொல்லல. ஒரு பிரச்சனை வரும்போது நீயாக சண்டை பிடிச்சு மண்டை உடைச்சு கொள்ளாம நீ தலைமைத்துவத்தில் வந்து சொல்லு. ரசூல் இருந்தால் ரசூலிடம் வந்து நீ முறையிடு. இல்லை என்றால் உங்களால் அதிகாரம் கொடுக்கப்பட்ட அதிகாரிடம் வந்து நீங்கள் விஷயத்தை சொன்னால் லஅலிமஹு அல்லதீன யஸ்தம்பிதுன மின்ஹும், அவர்களில் யார் ஆய்வாளர்களோ, அவர்களில் யார் நிதான சிந்தனை கொண்டவர்களோ, அவர்களில் யார் நீதமாக நடப்பவர்களோ அவர்கள் பிரச்சனைக்கு தீர்வு சொல்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா கம்பெடுத்தவன் எல்லாம் வேட்டக்காரன் ஆகக்கூடாது என்ற செய்தியை இந்த வசனம் சூரா நிசா 83 வசனம் சொல்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன செய்கிறான், ஒரு விடயத்தை நிதானமாக கையாளுமாறு சொல்கிறான். ஒரு விடயத்தை நிதானமாக கையாளுமாறு சொல்கிறான். நமக்கு அதிகாரம் இருக்கலாம், நமக்கு பலம் இருக்கலாம், ஆனால் நிதானத்தன்மை தேவை என்பதை இந்த சின்ன ஒரு செய்தி நமக்கு அழகாக எடுத்து காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பேர குழந்தை ஈத்தம்பலத்தை வாயில் போட்டு விடுகிறார்கள். ஈத்தம்பலம் ஜக்காத்து பொருள். ஜக்காத்து பொருள் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தாருக்கு ஹராமாக்கப்பட்டது. சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியாரா இருந்தாலும் சரி, ஹராம் தானே. இன்றைக்கு நம்ம எல்லாம் என்ன பண்றோம்னா இந்த ஹராம் ஹலால் விவகாரத்துல கூட ஜீரோவா நிக்கிறோம். நபி அவர்கள் சிறு குழந்தைக்கு ஹராம் ஹலாலை படித்து கொடுக்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் அதை கூட செய்யறது கிடையாது. ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளுங்கள், ஆண்களை நம்ம எல்லாம் பொருளாதாரத்துல ஓடக்கூடியவங்க. பிள்ளைக்கு வீடு கட்டணும், அதை கட்டணும், இதை கட்டணும், அதை செய்யணும், இதை செய்யணும், கிளாஸ் ஃபீஸ் கட்டணும், மந்த்லி ஃபீஸ் கட்டணும்னு, வீட்டுக்கு வாடகை கட்டணும், லைட் பில் கட்டணும், தண்ணி பில் கட்டணும், ஓடிட்டே இருப்போம். ஆனால் வீட்டுக்குள் இருக்கக்கூடிய மார்க்க விவகாரத்தில் நமக்கு தலையில டைம் கிடைக்காது. ஆனால் அதற்கு தகுதியான ஒரு ஜீவன் யாரென்றால் ஒரு மனைவி, ஒரு தாய், ஒரு பெண்ணு. ஒரு பெண்ணிடத்தில் எவ்வளவு தூரம் மார்க்கம் தெளிவாக இருக்கிறதோ அவ்வளவு தூரம் அந்த குடும்பம் நிதானத்தில் இருக்கும். ஒரு பெண்ணிடத்தில் மார்க்கம் இல்லை என்றால் அந்த குடும்பம் 4 காலில் தான் நடக்கும். ஏன், மிருகங்களாக மாறி விடுவார்கள். அதுக்கு ஒரு சாம்பலான ஒரு உதாரணத்தை சொல்றோம் பாருங்க. ஸைத் இப்னு சாபித் இவர்கள் நமக்கு தெரியும். ஒரு தாய் நிதானத்தை பாருங்க. ஒரு பிள்ளையை கையாளும் முறையில் ஒரு தாயிடத்தில் இருக்க வேண்டிய மார்க்க நிதானத்தன்மையை பாருங்கள். இந்த நிதானம் இருந்தால் எந்த வீட்டில் சண்டை வராது, எந்த பிள்ளையும் தப்பாக நடக்காது, எந்த ஆண்மகனும் மார்க்கத்துக்கு முரணாக செய்வதை வெட்கப்படுவான். இன்றைக்கு தப்பை தைரியமாக செய்கிறான், தப்பை பிடிவாதமாக செய்கிறான். காரணம், ஒரு தாயின் வழிகாட்டுதல் சீராக இல்லை என்பதற்கான அடையாளம். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ர் யுத்தத்துக்கு ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை கோர்வை செய்து நடந்து போகும்போது இவரும் தயாராகி வீட்டில் இருந்த வாளை உருவி கொண்டு ஓடுகிறார். இத்தகைக்கு அவருக்கு வயசு 13. இத்தகைக்கு வயசு 13. தாயும் ஒன்றும் பேசல, விட்டுட்டாங்க. அவர் இஷ்டம் போட்டு ரசூல்லா இடைமறிக்கிறாங்க. நிதானம் பாருங்க. ரசூல்லா இருக்கிறது 300,000 பேரு, அதுல ஒருத்தர் இவரை சேர்க்கலாம்ல, வாழை உருவிட்டு வந்துட்டான்னு இழுக்கலாம்ல. அல்லாஹ்வுடைய தூதரு தோலை தட்டி, நீ சிறியால், நீ வரக்கூடாது, ஓடு வீட்டுக்கு திரட்டி விட்டார்கள். இவர் அழுது அழுது அழுதே வர்றாரு வீட்டுக்கு. ஏன் அழுகிறாரு? அப்பாடா, என் உசுறு பாதுகாப்பு பற்றி வர்றாரு, என்னை இதுக்குள்ள ரசூலா சேர்க்கவில்லை என்ற ஆத்திரத்தில் வர்றாரு அழுதுட்டு. அப்ப தாய் இப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க, மகன் அழுதுட்டே வர்றாரு. ஏன் அப்ப அழுகுறீங்கன்னு கேட்கிறாங்க. நானும் ஜிஹாதுக்கு போனேன், அல்லாஹ்வுடைய தூதர் என்னை சின்ன பையன் சொல்லி ஓட திரட்டி விட்டார். அந்த தாய் சொல்லுகிறார், அல்லாஹு தஆலா உன்னை வேறொரு விடயத்துக்காக தேர்வு செய்திருக்கிறான், அதனாலதான் அங்கிருந்து அல்லாஹ் உன்னை கலட்டி இருக்கிறான் என்று அந்த மகனுக்கு நிதானமாக பதிலளிக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க. அந்த தாய் மகனுக்கு எப்படி நிதானமாக கொடுக்கிறார் என்றால், இன்றைக்கு நம்மளா என்ன, நம்ம மனைவி இருந்தா என்ன பண்ணுவான், நம்ம தாயா இருந்தா என்ன பண்ணும், எல்லாம் ஒப்போசிட்டா தானே உல்டாவா பேச முடிக்கும். அந்த தாய் என்ன பண்றாங்க, மகனே
அல்லாஹ் உன்னை இன்னும் ஒரு காரியத்துக்காக தேர்வு செய்திருக்கிறான், அதனால் நீ மனம் தளராது என்று மன நிம்மதியான நிதானமான பதிலை கொடுக்கிறார். பின்னாடி இவர்களுடைய டேலண்ட் என்ன? சஹாபாக்கள் இவ்வளவு உச்சத்தை அடைந்து இன்றைக்கு நாங்கள் ஓதும் குர்ஆனை தொகுத்து தந்தவராக ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு இருந்தார்கள். யோசிச்சு பாருங்க, ஒரு தாயின் நிதான போக்கு, ஒரு மகனுடைய அவசரத்தை, ஒரு மகனுடைய கவலையை, ஒரு மகனுடைய பிடிவாத குணத்தை ஒரு தாய் எவ்வளவு அழகாக கலட்டுகிறார். இந்த தன்மை நம்ம மனைவிட்ட வரணும் அப்படின்னா மார்க்கத்தை அவர்களுக்கு கட்டாயப்படுத்தி படிக்க வைக்கணும். இன்றைக்கு பள்ளிவாசல் முயற்சி நடந்தா அவங்களுக்கு கல்யாண வீடு, அவர்களுக்கு கச்சேரி வீடு, அவர்களுக்கு ஊர் சுத்துதல், இதுக்கு மட்டும் அனுப்ப மாட்டாங்க. நிதானம் தெரியல, அங்க போகணும் இங்க போகணும் அதை போய் இதை பார்க்கணும். நிதானம் என்பது ஒரு ஆணிடத்தில் உள்ள நிதானம் மார்க்க கல்வியின் ஆசை கொண்ட சிந்தனை வர வேண்டும். ஒரு பெண்ணிடத்தில் ஒரு கணவன் ஆசை ஏற்படுத்த வேண்டும். அவர் அல்லாஹ்வுடைய தூதர் சிறு குழந்தையாக இருந்தாலும் என்ன பண்றாங்க, அவரிடத்தில் நிதானமான முறைக்கு பேசுறாங்க, பேசி இது ஹராம் என்பதை சொல்லுகிறார்கள். அதே மாதிரி அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொல்லும் போது, மகனே நீ பாதையில் நடக்கும் போது நிதானமாக நடுநிலைமையோடு நீ சமூகத்துக்கு மத்தியில் நடந்து கொள்ள வேண்டும், பெருமையோடு நீ திரும்ப கூடாது என்றெல்லாம் லுக்மான் என்கின்ற அந்த சாலிஹான மனிதர் தனது மகனுக்கு உபதேசம் செய்யக்கூடிய காட்சியையும் நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று நிதானம் என்பது எல்லை மீறும் தன்மையை விட்டு பாதுகாக்கும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எல்லை மீறுதலை ஹராமாக்கி இருக்கிறது. அல்லாஹு தஆலா தன் திருமறையில லா தகுலு ஃபீ தீனிக்கும், உங்கள் மார்க்கத்தை நீங்கள் எல்லை மீறாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இன்றைக்கு எல்லை மீறுதல் என்ன என்பதை நம்ம ரசூலுல்லாஹ் காலத்திலே நம்ம பார்க்கலாம். 3 சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்ந்து கேட்கிறாங்க, கைஃப கான இபாதத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லது அமால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருடைய வணக்க வழிபாடுகள் எப்படி இருந்தது என்று கேட்டார்கள். அப்போ அவங்க ஒரு முடிவை சொல்லுகின்ற பொழுது அந்த 3 பேர் ஒரு முடிவை எடுக்கிறார்கள். இதற்கு பின்னாடி நான் பகலில் சாப்பிட மாட்டேன், நோன்பு தான் பிடிப்பேன், இரவில் இதற்கு பிறகு நான் தூங்க மாட்டேன், கியாமுல் தொழுது கொண்டுதான் இருப்பேன், இதற்கு பிறகு நான் ஒட்டகத்தை சாப்பிட மாட்டேன், திருமணம் முடிக்க மாட்டேன் என்று முடிவு எடுத்து விடுகிறார்கள். இதெல்லாம் எடுத்த முடிவு ஆத்திரத்தால இன்னொருத்தரை வைத்து நான் பெரியாளாகணும் என்ற அந்த ஆவேசத்தால் எடுக்கப்பட்ட முடிவு. இப்ப ஆத்திரமும் ஆவேசமும் வந்துவிட்டால் ஒரு மனிதன் நிதானத்தை இழந்து விடுவான். உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யுங்களா? ஆத்திரமும் ஆவேசமும் ஒருத்தனை வரும் வச்சுக்கோங்க, நிதானத்தை இழந்துருவான். அதனாலதான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அடிக்கடி வாழ விடுவாங்க. அனுமதி தாங்க, அல்லாஹ் கழுத்தை நான் வெட்டிடுறேன், ரசூலுல்லாஹ் சமாதானப்படுத்துவாங்க, ரசூலுல்லாஹ் ஆறுதல் படுத்துவாங்க. யோசிச்சு பாருங்கள், ஆவேசம் ஆத்திரமும் ஒரு மனிதனை நிம்மதியை இழக்க வைத்துவிடும், தடுமாறுதல் கொண்டு விட்டுவிடும், பின்னாடிதான் கை செய்தப்பட வேண்டி வரும். அப்ப நம்ம எல்லோரும் ஒரு அழகான முடிவுக்கு எங்களை கொண்டு வர வேண்டும், அவசரப்படக்கூடாது. அதனால அல்லாஹ் தஆலா தொழுகிற விவகாரத்தில் நீங்கள் நிதானத்தை கையாளுங்கள் என்று சொல்கிறான். அப்ப அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அப்ப இஸ்லாத்தினுடைய எல்லா பகுதியும் நீங்க எடுத்துக்கொண்டால் நீதமாக நிதானமாகத்தான் இருக்கும். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, தொழுகை வருகின்ற பொழுது இமாம் தொழுவதற்கான நீங்க அவசரப்பட்டு ஓடி வராதீங்க. பாருங்க, நிதானத்தை கையாள சொல்றாங்க. அவசரப்பட்டு ஓடி வராதீங்க, நீங்க எது கிடைச்சது அதை தொழுது கொள்ளுங்க என்று சொல்வது மட்டுமல்லாமல், யார் ஒருத்தர் ருக்குவையும் சுஜூதையும் தன்னுடைய எலும்புகள் நேராகாத வரைக்கும் அவர் என்ன செய்யக்கூடாது, ருக்கு சுஜூத் செய்யக்கூடாது, எலும்புகள் எல்லாம் நேராக இருக்க வேண்டும். அப்படி நேர் இல்லாமல் இப்படி செய்ய வேண்டிய ருக்குவை இப்படி செஞ்சு, இப்படி செய்ய வேண்டிய சுஜூத் இப்படி செய்தால் அவர் தொழுதவர் கிடையாது, தொழுகை பாத்தில் என்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப தொழுகையில கூட என்ன இருக்குது, நிதானம் தேவைன்னு இஸ்லாம் சொல்லுகிறது. அவசரப்பட்டு தொழக்கூடாது. தொழுகையில ஏன் மிகப்பெரிய கல்ல நேரம் தெரியுமா, தொழுகையில் கதவு எடுக்கிறவன் சஹாபுகள் எப்படி தஜ்ஜீத் எப்படி கையப்படுன்னு கேட்டாங்க. இல்ல, வேகமாக தொழுவான் பாரு, இவன் தான் கல்லன்றாங்க. அப்ப இஸ்லாம் தொழுகையில கூட நிதானத்தை கையாள வேண்டும் என்ற செய்தியை இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப நிதானம் என்ற ஒரு பகுதி, நடுநிலைமையாக சிந்தித்த பகுதியை இஸ்லாம் எங்களுக்கு வலுவாக காட்டி தந்திருக்கிற காட்சியை நாங்க பார்க்கிறோம். அப்ப இந்த 3 சஹாபியும் மேற்கொண்ட செய்தி நலவானது. இபாதாவில் முழுக போகிறோம், இபாதாவில் உச்சத்தை அடைய போகிறோம் என்றுதான் முடிவெடுத்தார்கள். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர்
வந்த பொழுது மனைவிமார்கள் சொன்னார்கள், இப்படி 3 பேர் வந்தாங்க, இன்னென்ன முடிவு எடுத்துக்கிட்டாங்க என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் எல்லாரையும் கூப்பிட்டாங்க. 3 பேரை கூப்பிடல, எல்லாரையும் கூப்பிட்டாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு மாபாலு அக்வாலு கௌமின் யகூலுன கதா வகதா, இந்த சமூகத்துக்கு என்ன பிடிச்சிருக்குது, இப்படி இப்படி எல்லாம் பேசுறாங்களாமே, தூங்க மாட்டேன்னு சொன்னாங்களாம், அப்புறம் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்களாம், திரும்ப முடிக்க மாட்டேன்னு சொன்னாங்களாம். சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபமன் ரகிபன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, எனது நடைமுறைக்கு மாற்றமாக யார் உங்களை முடிவெடுக்கிறீர்களோ அவர்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லிவிட்டு, நான் தூங்குகிறேன், எழும்பி தொழுகிறேன், நான் நோன்பு பிடிக்கிறேன், நோன்பு விடுகிறேன், நான் 1க்கு 9 மனைவியோடு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். நமக்கு 1 வச்சே படுற கஷ்டம் போதாம 9 வச்சு ரசூலுல்லாஹ் வாழ்ந்து காட்டுறாங்க, நீதமாக வாழ்ந்து காட்டினாங்க. என்ன சொன்னாங்க, என்னுடைய வாழ்க்கையில் எவனாவது முந்த நினைச்சா அவனுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை என்று ரசூலுல்லாஹ் தடுத்துட்டாங்களே. அப்ப உங்களோட ஆக்ரோஷம், உங்களோட ஆவேசம், உங்களோட ஆத்திர புத்தி எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் குழி தோண்டி புதைத்து விட்டு ரிலாக்ஸாக முடிவெடுங்கள் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஆயிஷாவே, ஒரு சமூகம் மட்டும் குதர்க்க பேசாமல் விட்டால், ஒரு சமூகம் மட்டும் அடிதடிக்கு வராமல் விட்டால், ஒரு சமூகம் மட்டும் அவசர முடிவெடுக்காமல் விட்டால், கஅபத்துல்லாவின் கிழக்கில் ஒரு வாசலையும் மேற்குள் ஒரு வாசலை ஏற்படுத்தி விட்டு ஹிஜ்ர் இஸ்மாயில் இல்லையா, அதை கஅபாவோட சேர்த்து கட்டி இருப்பேன், உன் சமூகம் ஆத்திரப்படாட்டி. அப்ப ரசூலுல்லாஹ்க்கு ஆசை இருந்தாலும் சமூக விவகாரத்தில ரசூலுல்லாஹ் விருப்பம், அது சுன்னான ரசூலுல்லாஹ் சொல்லல, என் விருப்பம், எனக்கு எது விருப்பம், கஅபத்துல்லாஹ்க்கு 2 வாசல் இருக்கணும், அப்படி வந்து அப்படி பேய்த்திரணும். அதே மாதிரி கஅபத்துல்லாஹ் அன்னைக்கு பெட்டி வடிவு இருக்கல, பின்ன அங்க பதில சி வடிவு இருக்கல, கஅபத்துல்லாஹ் முழு வடிவமும் அந்த சீயோட ஜாயின் பண்ணி தான் இருக்கும். ஆனா அன்றைக்கு புனர்நிர்மாணம் செய்யும் போது குறைசிகள் அரவாசை வச்சு கூட இதை முழுசா கட்டி விட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, பேசிக்கான அடிப்படையில் கட்டணைக்கு விருப்பம், ஆனா ஒரு சமூகம் குலம்னு நான் விட்டுட்டேன், அதுக்காக நினைச்சுக்க கூடாது. ஒரு இடத்துல சுன்னாவை செய்வதற்கு ரசூலுல்லாஹ் விடுவதற்கு அனுமதினான், அதான் அர்த்தம். அது சுன்னாவே கிடையாது. முதல்ல எது, கஅபத்துல்லாஹ் 2 வாசல்கள் சுன்னா இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய விருப்பம். ரசூலுல்லாஹ்வுடைய விருப்பம் என்பது வேறு, மார்க்கத்தில் அதிகாரபூர்வ சட்டம் என்பது வேறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்க, உடும்புறதை விரும்ப மாட்டாங்க, அதுக்காக ஹாலித் மலையை ஹராம் சொல்லி தடுத்தாங்களா, அவர் நின்று மேய்ஞ்சார்ல. அப்ப அதனால ரசூலுல்லாஹ் விருப்பம் என்பது வேறு, மார்க்கத்தினுடைய அதிகாரபூர்வமான விஷயம் என்பது வேறு. இன்றைக்கு என்ன சொல்லுவாங்க, அங்க வந்து கூட்டு ஓதுறாங்க, நம்ம ஓதிட்டு பேசிட்டோமே, எதுக்கு ஊர்வம் பண்றாங்க, இது ஊர்வம் அல்ல, நீ மார்க்கத்தில் விட மிகப்பெரிய தவறு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சில இயக்கத்தை சார்ந்தவங்க நிதானம் என்ற போக்குல, நாங்க நடுநிலைமை என்ற போக்குல சுன்னாவை அவமதித்து ரசூலுல்லாஹை கேவலப்படுத்தும் பித்ஆக்களுக்கு சைக்கிள் செய்யக்கூடிய சில இயக்கங்களை பார்க்கிறோம். இவைகள் மார்க்கத்துக்கு உடந்தது அல்ல. அப்ப நீதம் என்பது என்ன, நிதானம் என்பது என்ன? நிதானம் என்பது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் உலகத்தில் மார்க்கமாக சொல்லி தந்ததை மக்கள் மத்தியில் அச்சம் என்ற அடிப்படையில் தெளிவாக சொல்வது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு சைட் இருக்குது, நமக்கு அதிகாரம் இருக்கின்ற வாயை வர்றதை பேசிடுவோம். ஆனா இஸ்லாம் அதிலே நிதானத்தை கையாளுது. எந்த அளவு நிதானம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் கடன் கொடுத்த ஒரு முஸ்லீம் அல்லாதவங்க ரொம்பவே ரசூலுல்லாஹ்வை பேசுறான். உமர் ரலியல்லாஹு ரொம்ப கொந்தளிச்சு, அல்லாஹ்வின் தூதரை நீங்க அனுமதிச்சா இவன் கழுத்தை வெட்டினான் அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவனோட உரிமை விட்டுது அப்படின்னாங்க. ஒரு தலைவருக்கு முன்னாடி அப்படிதான் பேச முடியுமா? நம்ம அதை ஆதரிப்போமா? ஆனா ரசூலுல்லாஹ் நிதானமா கையால் அவர் உடுப்பா, அது அவரோட உரிமைன்றாங்க. இன்னைக்கு கடன் கொடுத்த கடனை கேட்டா சண்டைக்கு வந்துடுறான், கொடுத்தவன் சைலண்டா நிற்கிறான், எடுத்தவன் சண்டைக்கு வர்றான். எப்படி சொல்லுவான், தரமாட்டான், போ பொலிசிக்குன்றான். என்ன அர்த்தம், நம்ம பக்கத்துல எல்லாம் இருக்கிறான்னு அர்த்தம். ஏன்டா இப்படி நடந்துக்கிறோம்? இஸ்லாம் நிதானத்தை கையாண்ட மார்க்கம். இன்னொரு செய்தியை பாருங்களேன், எவ்வளவு தூரம் அல்லாஹ்வுடைய தூதர் நிதானம் என்ன. மக்காவுக்கு ஒரு சஹாபி கடிதம் அனுப்புறாங்க, அந்த கடிதம் பிடிபட்டு ரசூலுல்லாஹ் கையில ஒப்படைக்கப்படுது. அந்த சஹாபியை கூட ரசூலுல்லாஹ் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது உமர் ரலியல்லாஹு அந்த முனாஃபிக் கழுத்தை வெட்டுறேன்னாங்க. ரசூலுல்லாஹ் நிதானமா சொன்னாங்க, அவரை விட்டுருங்க, அவர் பாவம் மன்னிக்கப்பட்டவர், பதில்ல கலந்து கொண்டவர் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் தேச துரோக விடயத்தில் கூட நிதானத்தை கையாண்டுதான் திருப்பி சொன்னார்கள். யோசித்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க, பின்னாடி வந்து ஒரு காட்டரவை பிடிச்சு தள்ளி விட்டான் ரசூலுல்லாஹ்வை, அல்லது பிடிச்சி இழுத்து விட்டான்.
ரசூல்லா இதெல்லாம் ரொம்ப செக்கச்சவேல் ஆகிவிட்டது. ரசூல்லா ரொம்ப மனவேதனைப்பட்டு திரும்பி பார்க்கறாங்க. அல்லாஹ் தண்டுகள் எனக்கு தாங்க. ஏன்டா அதை எப்படியா கேட்பேன்? அப்படிதான் கேட்பேன். அதான் ஒரு முறை ரசூல்லா சிரிச்சுட்டு சொன்னாங்க, அனச இவருக்கு கொடுத்த ஹக்க கொடுத்து அனுப்புப்பா. அப்படி ரசூல்லா நிதானமாக தான் கையாண்டாங்க. பாருங்க, நமக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தா வெட்ரா குத்துறான்னு நினைப்போம். ஆனா ரசூலுல்லாவுக்கு நம்ம எதிர்பார்க்காத பிரச்சனை வருதுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தம் முடிஞ்சு வரும்போது ஆயிஷானை ஒருத்தர் தவறிடுறாங்க. தவறின ஆயிஷானாவைய சஃப்வானுல் முஅத்தல் கூட்டிட்டு வர்றாங்க. இதை பார்த்த முனாஃபிக்கீன்கள் கதை கட்டி விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் திக்கு திணறி போனார்கள். நிதானம் இழக்கும் அளவுக்கு கவலைப்பட்டார்கள். அலி இப்னு அபீ தாலிப் அல்லாஹ் இத பொம்பளை மட்டும் தான் உங்களுக்கு இருக்குதான்னு கேட்டாங்க அவசரப்பட்டு. ரசூலுல்லாஹ் சைலண்டா இருந்தாங்க. அதே மாதிரி ஹாரிதா அது ஸைத் இப்னு ஹாரிதா அனஸ் ஆயிஷா நீங்க எந்த தப்பையும் கண்டதில்லை அல்லாஹ் இந்த ரெண்டு பேசினாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி நபியாக இருந்து கொண்டு ஆயிஷா கிட்ட கேட்கிற, ஆயிஷாவே ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நீ ஏதாவது தப்பு பண்ணினா சொல்லிரு. அல்லாஹ் அக்பர். பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அதிகாரத்துல இருந்தும் அடாவடித்தனம் பண்ணாம நிதானமா கையாண்டு அவங்ககிட்ட கேட்கிறாங்க ஏதாவது பிரச்சனை நடந்துச்சா. அவங்க அழுது அழுது அழுதுக்கு மேல இவற்றை இருக்கலான்னு என் அப்பா வீட்டுக்கு நான் போகட்டுமாண்டு என்ன செய்யறாங்க, அனுமதி எடுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சரி போகலான்னுட்டாங்க. ஒண்ணுமே இதுல வருவாங்க திண்டியா குடிச்சான்னு பேசுறாங்க, அவ்வளவுதான். இவங்க மனசு தாங்க முடியல. அப்ப அப்பா கிட்ட போயிட்டாங்க, அபூபக்கர் வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்க போனவர் ரசூல் அங்கேயும் போறாங்க. போயிட்டு சில விஷயம் பேசும்போது உம்மு ரூமான் அபூபக்கர் ரலியல்லாஹு ரெண்டு பேரும் நிற்கிறாங்க. என் தந்தையே என் தாயே அல்லாஹ்வுடைய தூதரை கேட்கிற கேள்விக்கு நீங்களாவது பதில் சொல்லக்கூடாதா என்று கேட்ட பொழுது இரண்டு பேரும் மௌனித்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் நான் எதை பேச முடியும் என்று ரெண்டு எல்லாமே உலகமே இருண்டு போச்சு. ரசூலுல்லாஹ் இருண்டு போச்சு, ஆயிஷா நாயகி இருண்டு போச்சு. ரசூலுல்லாஹ் என்ன தீர்ப்பு செய்வது பல பேரு கூட மசூரா பண்ணுகிறார்கள். ரசூலுல்லாஹ் ஆயிஷா வேற செஞ்ச ஒரு பொம்பளை கூப்பிடுறாங்க. ஆயிஷா உடம்புல ஏதாவது மாற்றங்கள் இருக்கிற சுப்ஹானல்லாஹ் எப்படி விசாரிக்கலாம் பாருங்க அவசரப்படாம. அந்த தாய் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு ஒரே ஒரு தப்பு பண்ணுவாங்க. என்ன தெரியுமா, அப்படியே சாப்பாட்டுக்கு ரொட்டிக்காக மாவை குழப்பாங்க, அப்படியே தூங்கிடுவாங்க, ஆடு தின்னுட்டு போய்த்திரும். இதுதான் அவருடைய தப்பு, வேற எதையும் நாங்க காணல அப்படின்னு சொல்லி அந்த சமூகத்துல அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த பிரச்சனைய சமூகமே பார்த்து கொண்டிருக்குது. அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கி ஆயிஷா நாயை தூய்மைப்படுத்தினா அது வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிதானமா இருந்தாங்க. நம்மளாக இருந்தா என்ன முடிவு எடுத்திருப்போம், நம்மளாக இருந்தா எப்படி பேசிருப்போம், நம்மளாக இருந்தா எப்படிலாம் ஷேர் பண்ணிருப்போம், நம்மளாக இருந்தா எப்படிலாம் கமெண்ட் பண்ணிருப்போம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அப்ப இஸ்லாம் எப்படிப்பட்ட ஒரு மகானை எங்களுக்கு தலைவரா தந்திருக்குன்னா என்ன பெரிய பிரச்சனை வந்து நிதானமா தான் ரசூலை கையாளுவாங்க. பெருசா எதையும் டிபரக்க மாட்டாங்க. நிதானத்துல நிதானம், அப்படி ஒரு நிதானம். அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவு தூரம் நிதானமா இருந்தாங்க தெரியுமா. ஒரு யுத்தத்துக்கு போய் திருப்பி வர்றாங்க. வரும் வழியில ஓய்வெடுப்பதற்காக வேண்டி பாலைவனம், இப்படி எல்லாம் சோலைவனம் கிடையாதுல்ல, இங்க ஒரு மரம்னா அங்க ஒரு மரம், அப்படிதான் இருக்கு. ரசூலுல்லாஹ்வுக்கு நல்ல செழிப்பான ஒரு மரத்தை கொடுத்துட்டு எல்லாரும் அப்படியே ஒதுங்கி போயிட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் தன் வாழை கொலி வச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸா தூங்கிடுறாங்க. அந்த வழியால ஒரு காஃபிர் வருகிறான். அந்த வழியால ஒரு காஃபிர் வருகிறான். வந்து ரசூலுல்லாஹ்வை கண்ட உடனே ரசூலுல்லாஹ் வாளை எடுத்து உருவி விடுகிறான். அந்த உருவும் சத்தத்துக்கு ரசூலுல்லாஹ் எழும்பி விடுறாங்க. எழும்பின உடனே அவன் கேட்கிறான், ரசூலுல்லாஹ் பதட்டப்படல, அவன் கேட்கிறான், முஹம்மதே உன் தோழர்கள் எல்லாம் தூரம் போய்விட்டார்கள், கூப்பிட்டா கூட எவரும் வரமாட்டான், இப்போ உன்னை யாரு பாதுகாக்கிறது? ரசூலுல்லாஹ் ரிலாக்ஸான ஒரு வாசகத்தை சொன்னார்கள், அல்லாஹ் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். நிதானமான வார்த்தையை பாருங்கள். என்னை பாதுகாப்பு என் ரப்பு என்ற பொழுது அவனால் அறியாமலே தடுமாற்றத்தில் வாளை கைவிட்டு விடுகிறான். ரசூலுல்லாஹ் எடுத்து விட்டார்கள். எடுத்த ரசூலுல்லாஹ் கழுத்தை வெட்ட தெரியாதா? ஏண்டா என்னையா வெட்ட வந்தா என்று வெட்ட தெரியாதா? அல்லாஹ்வுடைய தூதருடைய நிதானம் இழந்த ஒரு இடத்தில் அல்லாஹ் நபியை கண்டித்தாண்டா பாருங்களேன், எவ்வளவு தூரம் அல்லாஹ் நிதானத்தை விரும்புறான்னு. ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல மன்னிச்சு விட்டாங்க. இன்னொருத்தர் ரசூலுல்லாஹ் நிதானத்தை இழக்கிறாங்க. எந்த இடம் நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணுமா? உஹது யுத்தம். 70 சஹாபாக்கள் உயிர் போன இடம், அல்லாஹ்வுடைய தூதர் பல்லுடைக்கப்பட்ட இடம், அல்லாஹ்வுடைய தூதர் மயங்கி விழுந்த இடம், ரசூலுல்லாஹ்வுடைய கன்னத்தில் கவசம் பூந்த இடம். அந்த புகுந்த நேரத்தில், அந்த பல் உடைக்கப்பட்ட நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன கேட்டார்கள்?
அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்திலிருந்து ரத்தத்தை வரவழைத்தவனுக்கு நேர்வழி கிடைக்குமா என்று கேட்டார்களா? அவசரப்பட்டார்களா? அவசர வார்த்தையை வெளியே விட்டார்களா? நிதானத்தை இழந்தார்களா? அல்லாஹ் குர்ஆனை இறக்குகிறான், லைஸ லக்க மினல் அம்ரி ஷைஆ, நபியே இந்த வாசகத்துக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது, அவசரப்பட வேண்டாம். அல்லாஹ் அக்பர். இன்றைக்கு நாங்க எப்படியெல்லாம் அவசரப்பட்டு வார்த்தையை வெளிவிடுகிறோம். மனைவிக்கு வார்த்தை வெளிவிடுகிறோம், வேலைக்காரனுக்கு வார்த்தையை வெளிவிடுகிறோம், ரோட்டானுக்கு வார்த்தையை வெளிவிடுகிறோம், அண்டை வீட்டானுக்கு வார்த்தையை வெளிவிடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, நிதானம் என்பது ஒரு முஸ்லிமுடைய மூச்சு காற்று என்று இஸ்லாம் சொல்கிறது. நிதான போக்கு என்பது ஒரு முஸ்லிமுடைய இபாதா என்று இஸ்லாம் சொல்கிறது. நிதானம் என்பது ஒரு முஸ்லிமுடைய கேடயம் என்று இஸ்லாம் சொல்கிறது. ஏன் அந்த நிதானத்தை இழந்து விட்டோம்? ஏன் அந்த நிதானத்தை இழந்து இன்றைக்கு மார்க்கத்தை விட்டு வெளியே சென்று கொண்டிருக்கிறோம்? அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அப்ப எனவே அல்லாஹ்வுடைய தூதர் முஆத் இப்னு ஜபல், அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு இருவருக்கும் சொன்ன வார்த்தை, நீங்கள் சந்திக்கும் சமூகத்தில் நன்மாராயம் சொல்லிக் கொள்ளுங்கள், சந்திக்கும் சமூகத்தை விரட்டி விடாதீர்கள், சந்திக்கும் சமூகத்துக்கு இலகுவானதை படித்துக் கொடுங்கள், சந்திக்கும் சமூகத்துக்கு கஷ்டமானதை சொல்லி அவர்களை விரட்டி விடாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கத்தில் சாணக்கிய பேச்சுடையவர்களாக மாறுங்கள் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்தார்களே. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, சற்று சிந்தனை செய்து பாருங்கள், எங்களுடைய நிதானம் எங்கே இருக்கிறது? இஸ்லாம் ரெண்டு செய்தியை ஒன்று சேர்த்து தான் சொல்லும். அதில் பிரதான நிதானமாக பேச சொல்லும். பேச்சாற்றல் இல்லையா? பேச்சாற்றல் உள்ளவர்களை வளர்த்து விடுங்கள், அவர்களுக்கான சந்தர்ப்பங்களை கொடுங்கள், ஆய்வாளர்களை வளர்த்து விடுங்கள், ஆய்வுக்கான அடிப்படையிலான எல்லா உதவிகளையும் செய்து கொடுங்கள். ஏனென்றால் இஸ்லாமிய சமூகம் சாம்ராஜ்யமாக அமைவது ஆய்வின் அடிப்படையில் உள்ள சமூக சாணக்கியர்களை உருவாக்குவதற்காகத்தான். வெறுமனே வெட்டண்டு துன்றண்டு பேசுவதற்காக இல்ல. அபூபக்கர் ரலியல்லாஹு யாரு தெரியுமா? நம்ம எல்லாம் அபூபக்கர் ஒரு சாயலைத்தான் பார்த்திருப்போம். ரொம்ப சாஃப்டானவர், ரஃபீகுல் உம்மா, ரொம்ப சாஃப்டானவர். அவர் வாய் இருக்குதே, அவரையே தோக்கடிக்கும் வாய் தான் அவர்கிட்ட இருந்துச்சு. அதுக்கு பல சம்பவம், உமர் ரலியல்லாஹு சம்பவம், கஅப் ரலியல்லாஹு சம்பவம், இதெல்லாம் இருக்குது. வாய்க்கு வர்றதை துட்டி விடுவார். யாரு? அபூபக்கர் சித்திக் இருக்கிறாங்களே ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, வாய்க்கு வர்ற வாசகத்துக்கு ஏசி வச்சிருவாரு. ஹுதைபியா உடன்படிக்கையில பச்சை பச்சையா ஏசி விட்டார். அப்படிப்பட்டவர் சமூகத்தால் தலைமைத்துவத்துக்கு வந்த உடனேயே என்ன பண்ணாங்க தெரியுமா? புகாரிய பிரட்டுங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாய்க்குள் கூழாங்கற்கள் இருக்கிறே, சின்ன சின்ன இந்த ரவுண்டு கல்லு, அதை தூக்கி வாய்க்குள் வச்சுக்குவாங்களாம். வச்சுட்டு அப்படியே சைலண்டா இருப்பாங்களாம். அப்ப கேட்பாங்களாம், ஏங்க வாய்க்குள்ள கல்லை வச்சிருக்கிறீங்க? இல்லப்பா, பதவியில இருக்கிறனா, அதிகாரத்தில் இருக்கிறனா, அதிகார துஷ்பிரயோகம் பண்ற அடிப்படையில ஏதாவது மனசு ஒரு மாதிரி பேசணும் பாரு, அதுக்காக நான் வாய்க்குள்ள கல்லை வச்சுட்டு இருக்கிறேன். ஏன்னா முன்னாடி அப்படிப்பட்டவர். அப்ப அதிகாரம் வந்தவனைய அல்லாஹ்வினுடைய பயம் அதிகரிக்கும், அல்லாஹ்வினுடைய அச்சம் அதிகரிக்கும். அதனால கூழாங்கற்களை வைத்துக் கொண்டு மௌனமாக இருப்பார்கள். தேவைப்பட்டா மட்டும் கல் எடுத்துக்கொண்டு பேசுவாங்க. யோசிச்சு பாருங்க நம்ம நிலைமை எங்க இருக்குன்னு பாருங்க அன்பார்ந்தவர்களே. அப்ப அதிகாரத்துக்கு வந்துவிட்டால் நிதானம் என்பது அவர்களுக்கு வரமாக கொடுக்கப்படும். இன்றைக்கு தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய நாம் சமூகத்தை ஆள முடியவில்லை என்றால், சமூகத்துக்கு சத்தியத்தை கொண்டு சேர்க்க முடியாதவர்களாக இருந்தால் நீங்கள் தகுதி அற்றவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இஸ்லாம் நிதானமான முறைக்கு இந்த சமூகத்தை வளர்த்து எங்களுக்கு வழிநடத்தி இருக்கிறது. எனவே எதை இஸ்லாம் எங்களுக்கு சத்தியமாக சொல்லியிருக்கிறதோ அதை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதுதான் மிகப்பெரிய பொறுப்பான ஒரு நிதானமான தன்மை. அன்றைக்கு நாளைக்கு திருந்திக்குவான், அடுத்த மாசம் திருத்திக்குவான் என்பது அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். நன்மை ஏவுவதோடு எந்த பாவத்துக்காக நீங்க நன்மை ஏவுகிறீர்களோ அந்த பாவத்தை தடுக்கணும். நாங்க நன்மை ஏவோம், பாவம் தானா போவோம் அப்படியெல்லாம் மார்க்கம் சொல்லல. நன்மை ஏவு, எந்த பாவத்தை தடுப்பதற்கு நீ நன்மையை சொன்னாயோ அந்த பாவத்தையும் சுட்டிக்காட்டி தடு என்று இஸ்லாம் சொல்லுகிறது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே,
இஸ்லாம் அழகிய மார்க்கம், எந்த இடத்திலும் நிதானமான கையாண்டு எல்லோரையும் ஒன்று சேர்ந்த மார்க்கம். எனவே எந்த மார்க்கம் எங்களை உருவாக்கியதோ அந்த மார்க்கம் நிதானத்தை கையாண்டு நிதானத்தின் அடிப்படையில் சமூகத்தை வழிநடத்துமாறு சொல்லியிருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எந்த இஸ்லாம் சாந்தமான, சமாதானமான, அமைதியான மார்க்கமாக நிதானத்தை கையாண்டு சமூகத்தை ஒன்று சேர்த்ததோ அந்த ஒன்றிணைக்கப்பட்ட அந்த போர்வையில் நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஒன்று சேர்த்தருவானார்.